தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்துட்டுருக்கு. இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, வயிற்ற சுத்தம் பண்ணக்கூடியது. அதாவது வயிற்றுக்குள்ள போயிருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றத்துக்கு வயிறு செய்யக்கூடிய வேலை தான் அந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது. நாம அத உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி மருந்து மாத்திரைகள கொண்டு போய் குடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, வயிறு தன்னோட சுத்தப்படுத்தி அத வெளியில தள்ள முடியாத ரொம்ப கஷ்டப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா, பல்வேறு நோய்கள் ஏற்படுறதுக்கு அது காரணமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து வயிற்றால போகுது, சரி அத நிறுத்திடலாம்னு மாத்திரை குடுத்து நம்ம நிறுத்திருவோம், ஓகே. ஆனா, அதுவே உள்ளுக்குள்ள அந்த கழிவு தேங்கி இருந்து நாளடைவுல என்ன பண்ணுது அப்படின்னா, குடல பாதிக்கக்கூடியதாகவோ, இல்ல வயிற்று பகுதிய பாதிக்கக்கூடியதாகவோ, இல்லன்னா பார்த்தீங்கன்னா, வேற வேற பெரிய நோய்கள் வர்றதுக்கான காரணத்தையும் கூட அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம வந்து கவனம் எடுத்துக்கணும். நம்ம நாளைக்கு வந்து இது ஏன் வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அது தெரியாது. சின்ன விஷயத்துல ஆரம்பிச்ச இந்த ஒரு சின்ன விஷயம், நம்ம இதுல செய்ற தவறுகள் தான் பின்னாடி ஒரு பெரிய விஷயமா, பெரிய நோய்களுக்கு ஆளாகிறது, பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது, ஆப்பரேஷன் வரைக்கும் போறது. உயிரை பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நோய்கள்ல கொண்டு போய் விடுறது. இது எல்லாமே வந்து இதுதான். சின்ன கழிவுகள் நம்ம உடம்புல தேங்கிடும். அந்த தேங்கி இருக்க கழிவுகள் இப்போ குப்பைகள வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற அந்த குப்பைய, கழிவ வெளியேத்துறதுக்கு வயிறு செய்ற அந்த முயற்சிய நம்ம வந்து தடை பண்ணும்பொழுது, கண்டிப்பா அது பெருநோய்களுக்கு ஆளாகும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சின்னதா அதோட வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது ஒரு 4, 5 முறை அத அலோவ் பண்ணுங்க. அதற்கு பிறகு வீட்ல நம்ம கைவைத்தியங்கள் நெறைய பண்ணுவோம் இல்லையா? கஷாயம் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், எலுமிச்சை சாறு குடிக்கிறதா இருக்கட்டும், பிளாக் காஃபி போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி செய்றதா இருக்கட்டும். இல்ல மோர், தயிர் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறது. இன்டேக்கா தயிர் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வயிற்றுப்போக்க நிறுத்த முடியும். இது எல்லாமே சரியில்ல, எங்களுக்கு கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில அக்குபஞ்சர் பாயிண்ட் நான் சொல்றேன். அந்த பாயிண்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அக்குபஞ்சர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த கை விரல், ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த இந்த சைடு நடுவிரல் சைடு இல்லாம கட்டை விரல் சைடுல இந்த நகக்கண் ஓரத்துல இந்த புள்ளிய இப்படி அழுத்தம் கொடுங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 21 டைம்ஸ் அழுத்தம் கொடுங்க. நல்ல அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க. அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நீங்க அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது நின்னுடும். ஒரு 2 முறை போகும்பொழுதே அது நார்மலா நிற்க ஆரம்பிச்சுரும். இப்படி நம்ம இயற்கை முறையில அத வந்து ஸ்டாப் பண்ணும்பொழுது ஒரு வயிற்றுக்கு எந்த தொந்தரவுகளும் ஏற்படாது. நம்ம அத உடனவே மருந்து குடுத்து நம்ம நிப்பாட்டும் பொழுது தான் அந்த கழிவுகள் வெளியேற முடியாம திணறி போய் அடுத்தடுத்த உறுப்புகள அது பாதிக்கிறதுக்கும், பெருநோய்களுக்கு ஆளாகறதுக்கும் வழிவகுக்கும். நன்றி. தொடர்ந்து சாய்ஸ்ம் ஹெல்த் டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.